இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் ஆரம்பிக்குது. செனகல் வந்து அவ்ளோ சூப்பரா விளையாடுறாங்க. பெல்ஜியம்னால எதுவுமே பண்ண முடியல. பாஸோ ஒரு ஒரு சின்ன ஒரு லோல பில்டப் கூட பண்ண முடியல. 5 பாஸ் கூட கன்டினியூஸா போட முடியல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல. ஒரு 30 மினிட்ஸ்க்கு இவங்க வந்து அவ்வளோ சூப்பரா விளையாடுறாங்க. சான்ஸ் கிரியேட் பண்றாங்க, கிராஸ் போகுது, ஹெட்டிங் பண்றாங்க, வெளியில போகுது. இந்த மாதிரிலாம் நடந்துட்டே இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்லா கம்பைன் ஆகி விளையாடுறாங்க. எல்லா பிளேயர் ரொட்டேஷன் பண்றாங்க. நீட்டா விளையாடுறாங்க. செனகல் வந்து டாப் குவாலிட்டி யூரோப்பியன் டீம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா நீட்டா தெரிஞ்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா மானே போட்ட ஒரு கிராஸ்ல வந்து ஹெட் பண்றாரு சாரு. அது போய் போஸ்ட் அடிச்சு வருது. இன்னொரு ரீபவுண்ட்ல கன்வெர்ட் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு நல்ல ஒரு டீம் கோல்னே சொல்லலாம். இந்த மாதிரி லீட் எடுத்துறாங்க. அப்புறம் நார்மலா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போய் முடியுது. செகண்ட் ஹாஃப்ல என்ன பண்றாங்கன்னா, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல ஹாஃப் டைம் சப்ஸ்டியூஷனாவே சாய்லி மார்க்கஸை எடுத்துட்டு லுக்காக்கு வராரு. ஸோ லுக்காக்கு வந்தாலே ஒரு கோலுக்கு உண்டான இது வந்து எல்லா மேட்ச்லயும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க 56 மினிட்ல தான் சர்ப்ரைஸே நடக்குது. டிப்ரைனையும் டொக்குவும் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு லூக்கு பேக்கியோ மொரைராவோ அவங்களை கொண்டு வர்றாங்க. என்னடா டிப்ரைனும் எங்க ஜெயிக்க போறாங்க அப்படின்னு தான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செனகல் 2வது கோல் போட்டுறாங்க. ஒரு சூப்பரான இஸ்மாயில் ஜாக்கப்ஸ் வந்து ஒரு நல்ல லாங் பால், சரியான செஸ் கண்ட்ரோல் வந்து சார் பண்றாரு. செஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஃபெண்டர் கிட்ட இருந்து எஸ்கேப், கண்ட்ரோல், லாங் பாஸ் வேற. அது அந்த இடத்துல வந்து 2 டிஃபெண்டருக்கு பின்னாடி இருக்காங்க, கோல் கீப்பர் முன்னாடி இருக்காரு. செஸ் கண்ட்ரோல் பண்ணி பாலை இறக்கி கரெக்டா செம கோல் அடிச்சாரு. இது வந்து எப்படின்னா பெஸ்ட் வேர்ல்டு கப்ல பெஸ்ட் பாஸ்ன்னு சொல்லுவேன். லாங் பால், கிராஸ் கிடையாது, இது லாங் பால். அது போக பாத்தீங்கன்னா இந்த டச் இருக்கு இல்லையா, டச் வந்து மெஸ்ஸியோட ஒரு டச் மாதிரி நம்ம சொல்லுவோம். நைஜீரியா மேல இந்த மாதிரி கோல் போட்டுருப்பாரு. ஆனா மெஸ்ஸி வந்து ரைட்ல பண்ணுவாரு, இவர் செஸ்ட்ல பண்ணுவாரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். டச் பண்ணி ரைட்ல அடிப்பாரு மெஸ்ஸி. இது அதே மாதிரி தான் இருந்தது. நியர்லி செஸ்ட்ல கண்ட்ரோல் பண்ணி ஆடினாரு. ஆனா சூப்பரா, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நல்ல ஒரு கோல். சோ நல்லாவே டாப்ல இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கு. இப்போ என்னன்னா லைட்டா ஷிஃப்ட் ஆகுது. பெல்ஜியம் வந்து 2 கோல் வாங்கினதுனால கொஞ்சம் அதிகமா பொசிஷன் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ லைட் மொமெண்டம் ஷிஃப்ட். இன்னொன்று என்னன்னா, செனகல் வந்து இப்பவே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கோச் எடுத்துக்கணும். புவர் மேனேஜ்மெண்ட் இங்க இருந்தே ஆரம்பிக்குது. இதை வந்து என்னன்னா அவங்களுக்கு கடைசியில ஹர்ட் ஆகும். நீங்க எப்படி எக்ஸாம் ஒரு படிக்கிறீங்கன்னா அது அப்பவே அந்த டைம்ல படிச்சிடணும். இல்லைன்னா கடைசியில போகும்போது எல்லாமே சேர்ந்துரும் இல்லையா. நீங்க அந்த டைம்ல மிஸ்டேக் ஏதாச்சும் ஒரு சேஞ்ச் பண்ணி பிரஸ் பண்ணி பால வின் பண்ண கடைசி நேரத்துல ஃப்ரீயா பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவங்க அப்புறம் என்னன்னா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது 73rd மினிட்ல தான் ஃபர்ஸ்ட் சேஞ்சே பண்றாங்க. 26 வந்து ஒழுங்கா விளையாடல. அதுக்கு பதிலா கேமரா இது லமின் கேமராவை கொண்டு வர்றாங்க. ஆனா என்னன்னா எல்லாமே லைக் ஃபார் லைக் சேஞ்சே பண்றாங்க. இவங்களும் பேக் 5 போலாம், இல்ல அட்டாக்கர் எடுத்து அட்லீஸ்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் ஆச்சு கொண்டு வரலாம்.